தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் முருகனுடைய டைரக்ஷன்ல 8 தோட்டாக்கள், ஜிவி போன்ற படங்கள்ல கதாநாயகனா நடிச்ச வெற்றியுடைய நடிப்புல வெளியாகி இருக்க படம் தான் பகலறியான். இந்த படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத பாத்துடலாம். அப்பாவை கொலை செஞ்சுட்டு சிறை தண்டனை அனுபவிச்ச கதாநாயகன் வெற்றி, இன்னொரு பக்கம் கதாநாயகி, இவங்க 2 பேரும் தீவிரமா லவ் பண்றாங்க. இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது பொண்ணுடைய வீட்டுல இவன் அப்பனையே கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், இவனுக்கு எப்படி என் பொண்ணை தரதுன்னு சொல்லிட்டு பொண்ணுடைய அப்பா சொல்ல, இதுக்காக இவன் இல்லாம நான் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதாநாயகி சொல்ல, அதனால வீட்டை விட்டு ஓடி வரும்போது இவங்க 2 பேருமே சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். பகலறியான் ஒரே ஒரு நைட்ல நடக்கிற கதையை தான் இவங்க பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனாலதான் பகலே தெரியாத ஒருத்தன் அப்படின்றதால பகலறியான்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய டைட்டில் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதே அளவுக்கு இந்த படம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா படத்தோடைய ஆரம்பத்துல என்னடா ஒண்ணுமே புரியல, திடீர்னு எடுத்தோன்னு ஹீரோ வராரு, ஒருத்தன் அடிக்கிறாரு, ஒரு பொண்ணை தூக்குறாரு, அப்புறம் ஏதோ போன்ல என்னென்னமோ பேசுறாரு, இவர் யாரு, இவருக்கு அறிமுகம் என்ன, இந்த பொண்ணு யாரு, இவங்களை இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது எதையுமே ரிவீல் பண்ணாம கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒவ்வொன்றா நாட் அவுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. முடியும் போது தான் ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபை வருது, படத்தோடைய ஹீரோ இவர் தான், ஹீரோயின் இவங்க தான், இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதே தெரிய வருது. அதுக்கப்புறம் 2வது ஹாஃபில் போக போக என்ன ஆகுதுன்னா இன்னொரு கேங் வராங்க, அவங்களுக்கு இவங்களும் சம்மந்தப்படுத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் இதோட நாட் அவுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. என்னடா இது ஒவ்வொரு முடிச்சா அவுக்குறன்ட்டு போட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கொலாப்ஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற அளவுக்கு தான் தோணுச்சு. படத்தோடைய கதாநாயகன் 8 தோட்டாக்கள் ஜிவி இந்த படத்துல எப்படி ஒரு மாதிரி டைட்டா நடிச்சிருந்தாரோ அதே மாதிரியான ஒரு நடிப்பு தான் இந்த படத்துல டெலிவரி பண்ணியிருக்காரு. இதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இவருக்கு தேர்ந்தெடுக்கிற அந்த வர கதாபாத்திரங்கள் கூட காரணமா இருக்கலாம். முக்கியமா இவருடைய நடிப்பு இந்த படத்துல நல்லா இருந்தாலும் பட் இந்த படத்துடைய கதையும் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவும் ரசிகர்கள் கிட்ட ஒட்டல. முக்கியமா இவங்களுடைய ஓவரால் கான்செப்ட் என்னவா வச்சு எடுத்திருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அப்பாவை கொன்னுட்டோம், அதனாலே அந்த கில்ட் ஃபீல்லே சுத்திட்டு இருக்கோம், இன்னும் நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே அப்பனை கொண்டுட்ட புள்ள அப்படின்றத எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி திருப்பி இன்னொரு பொண்ணுக்கு நம்மளால அவங்க லைஃப் வேஸ்டா போயிடக்கூடாது, நம்ம யாருக்கு எதுவும் துரோகம் பண்ணிடக்கூடாது அப்படின்றத பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு ஓவரால் கான்செப்ட் என்னதான் நல்லா இருந்தாலும் அதை கொண்டு போன விதத்துல இவங்க நிறைய சொதப்பல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் முக்கியமா சாப்ளின் அவருடைய கேரக்டர் எப்பவுமே ஒரு காமெடி கதாபாத்திரங்களை தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்துல ஒரு சீரியஸான வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆகா இவர் நல்லா என்னடா இப்படி ஒரு சேஞ்ச் ஓவரில் நிற்கிறாரு அப்படின்ற அளவுக்கு அவரை பார்த்தாலும் பட் இந்த படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரமே நமக்கு ஒரு மனசில் கொஞ்சம் கூட நிற்காத ஒரு அளவு கதாபாத்திரமாக தான் இந்த படத்தில் இருக்கு. தீனாவுடைய கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா என்னடா இவர் எதுக்கு வராரு, ஏன் வராரு அப்படின்றது தெரியல, நடுவில் வராரு. பட் ஆனால் ஒரு அந்த சீன்ஸில் படம் கொஞ்சம் சிரிப்பு வந்த மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்தில் என்னதான்டா சொல்ல வரீங்க அப்படின்றதே ஒன்றுமே புரியாத அளவுக்கு போட்டு இருக்கிறவங்க எல்லாரையுமே ரொம்ப குழப்பி விட்டுட்டாங்க. படம் ஃபுல்லாமே ஒரு நைட்டில் தான் எடுத்திருக்காங்க, ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரியான சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பாக அவருடைய பங்களிப்பு இந்த படத்தில் நிறையவே இருந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாமே இவங்க நிறைய லைட் செட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப அப்பட்டமாகவே பச்சையாகவே தெரிஞ்சது. என்னடா ஒரு நைட்டில் இருக்க படம் நீங்கள் ஒரு லைட்லாம் செட் பண்ண ஒரு 2-3 இடத்துல தெரியலாம், அதுவும் நமக்கு எங்கேஜிங்கா இருக்கிற இடத்துல தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. சுத்தமா எல்லா இடத்துலயுமே நிறைய லைட் பண்ணி செட் பண்ணி தான் எடுத்திருக்கீங்க அப்படின்றது அப்பட்டமா தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மியூசிக் வைஸா பார்த்தோம்னா ஓகே வைஸா இருந்தாலும் படத்துல சொல்லிக்கிற அளவுக்கும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கும் கதையும் சரி கதாபாத்திரங்களும் சரி எதுவுமே இல்லாததால இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜுக்கும் கீழே ஒரு படமா தான் இந்த படம் பார்க்கப்படுது. முக்கியமா நிறைய நாட்ஸ் அவுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல நாங்க அடுத்தடுத்து ரிவீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை போட்டு கொலாப்ஸ் பண்ணி ஆரம்பத்திலே ஒண்ணுமே புரியாம எதுக்கு வராரு ஏன் வராங்க அப்படின்றதே தெரியாம ரொம்ப போட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸா எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ பட் இருந்தாலும் இந்த படம் ஒரு தியேட்டர் மெட்டீரியலா போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நீங்க எல்லா படமே பார்த்துட்டீங்க, எனக்கு எந்த படமும் இல்லை அப்படின்னா இந்த படத்தை போய் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ ஆனால் இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.